வணக்கம். நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் அவர்கள் மனைவி சங்கீதா அவர்கள் தற்பொழுது விவாகரத்து கோரி செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். கடந்த சில நாட்களாகவே விஜய் அவர்களுக்கும் அதே போன்று சங்கீதா அவர்களுக்கும் பிரச்சனை நீடித்து வந்ததாக சொல்லப்பட்டக்கூடிய நிலையில் தற்பொழுது அவர் அதிகாரப்பூர்வமாக மனு தாக்கல் செய்திருப்பது தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நடிகரும் தாவேகா தலைவருமான விஜயின் மனைவி சங்கீதா அவர்கள் தற்பொழுது விவாகரத்து கோரி அந்த மனுவினை தாக்கல் செய்திருக்கிறார். தமிழ் சினி வாய்மை முன்னணி நடிகரான விஜய் கடந்த 1999 ஆகஸ்ட் 25 அன்று சங்கீதாவை திருமணம் செய்து கொண்டார். இலங்கையை பூர்வீகமாக கொண்ட சங்கீதா விஜயின் ரசிகர் ஆவார். இவர்களுக்கு ஜேசன் சஞ்சய் என்ற மகனும் திவ்யா சாஸ்திரி என்ற மகளும் உள்ளனர். இந்த நிலையில் தற்பொழுது இதற்கிடையே கடந்த சில மாதங்களாகவே விஜய் சங்கீதா உறவில் விரிசல் விழுந்திருப்பதாக தகவல்கள் பரவி வந்தன. இந்த நிலையில் சங்கீதா அவர்கள் செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த சம்பவம் தற்பொழுது அரசியல் மற்றும் சினிமா வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நடிகை அவர்களுடன் திருமணத்தை மீறிய உறவு இருந்ததாகவும் நான் அதை கண்டித்ததாகவும் ஆனால் அவர் அதை நிறுத்திக் கொள்ளவில்லை என்றும் தற்பொழுது அவர் அந்த மனுவில் குறிப்பிட்டிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கடந்த சில நாட்களாகவே விஜய் அவர்களை குறிப்பிட்டு வேறொரு நடிகையுடன் இணைத்து பல்வேறு ஊடகங்களிலும் அதே போன்று சமூக வலைதளங்களிலும் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது வரை விஜய் அவர்களோ அல்லது அவர் சார்ந்த அந்த நடிகையோ அதை மறுக்காமல் தொடர்ந்து அமைதி காத்து வந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் தற்பொழுது சங்கீதா அவர்கள் அதிகாரப்பூர்வமாக விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் செய்திருக்கிறார். 2021 ஆண்டு முதல் மனதளவிலும் உணர்வுபூர்வமாகவும் விஜய் என்னை பிரிந்து வாழ்ந்து வருகிறார் என்றும் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு பொது நிகழ்விலோ அல்லது சினிமா நிகழ்விலோ கலந்து கொள்ளாமல் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. நடிகையுடன் தொடர்பை முறித்துக் கொள்வதாக விஜய் உறுதி கூறியும் அதன்படி நடக்கவில்லை. சிறிதும் வருத்தமின்றி நடிகையுடனான தொடர்பை விஜய் தொடர்ந்ததால் மன உளைச்சலுக்கு ஆளானேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். விஜய் தன்னுடைய திருமண சமூக மற்றும் தொழில் வாழ்க்கையில் இருந்து முழுவதுமாக விலக்கி வைத்து விட்டார் என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விஜய் அவர்களுக்கும் சங்கீதா அவர்களுக்கும் கடந்த சில நாட்களாகவே பிரச்சனை இழந்திருப்பதாக கூறப்பட்ட நிலையில் சங்கீதா அவர்கள் தற்பொழுது மனு தாக்கல் செய்திருப்பதன் மூலம் இந்த விவகாரம் தற்பொழுது உண்மை என்றும் விரைவில் இந்த வழக்கின் விசாரணையானது வரும் 20ஆம் தேதி விசாரணைக்கு வர இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏப்ரல் 20 விஜய் அவர்கள் நேரில் ஆஜராகி தன்னுடைய தரப்பு வாதத்தையும் தெரிவிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விஜய் தரப்பில் ஒரு வழக்கறிஞர் அவர்களை நியமித்து இந்த வழக்கை சந்திப்பதற்கும் அவர் தயாராகி வருவது குறிப்பிடத்தக்கது. விரைவில் விஜய் இது குறித்து ஏதேனும் கருத்தினை தெரிவிப்பாரா அல்லது தொடர்ந்து அமைதி காப்பாரா என்பதனை பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும்.